தலை எழுத்து பாரு. 3 ரூபா இருக்குமா வச்சுக்கலாம். 3 எப்படி இருக்கு? அம்மா பார்த்துடுறோம். அப்புறமா அதாட்டி நான் கரெக்டாக நான் சொல்கிறது கேளு. 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாதம் இந்த 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தால் நான் 1ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுன்னே இருப்பேன் நான். அவ்வளோதான். என்னப்பா அப்புறமா 1500 நான் 1000 ரூபாய் வாங்கிட்டேன். இல்லைடா டேய், நீ என் புள்ள மாதிரி சொல்கிறேன்டா. நானே கஷ்டம். நான் வந்து என் புள்ள மாதிரி சொல்கிறேன். 1000 ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன விடமால நானே பேங்க் புக் வைக்க தான் போய் நிறைவேறேன். ரொம்ப தெரிஞ்சு நிறைவேறேன். இந்த அடிப்படையில் ரொம்ப கடமாயிடுச்சுமா. அதுக்கு தான் நான் உங்கள் அப்பா பேச்சு கேட்டுக்கின்னு தான் சரிம்மா நான் தரேன். 1000 ரூபாய் நாளைக்கு எடுத்துன்னு வந்து கொடு. சத்தியமாடா. சரி. எனக்கு 10 ரூபாய் இதுவே இல்லைடா. நான் சாவரேன்டா நான். என் கை காசு சரி எடுத்துட்டு வரேன். நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு சரி. 1ஆம் தேதியில் வேலைக்கு வாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது நாளைக்கு தரமாட்டான். புதன்கிழமை கொடுப்பியா? எடுத்துடுவேன். 1ஆம் தேதி வேலைக்கு வரியா? 1ஆம் தேதி வேலைக்கு 5000 ரூபாய் 31ஆம் தேதி நீ காசு கையோட வா. 1ஆம் தேதியில வேலைக்கு வா. சம்பளம் நான் இல்லை முடியாதுப்பா. அதெல்லாம் முடியாது. முடியவே முடியாது. காசு சம்பளம் வாங்கி தரமா. அப்புறம் நீங்கள் பாலாட்டினா என்னால் முடியாதுப்பா. நானும் கட்டணம்ப்பா. நேற்று ஒருத்தர் வந்து உட்காண்டார் பாத்தியா? பார்க்குது. இங்கே வந்து உட்காந்து தரேன்ப்பா. இங்கே வந்து நான் தர போய் இல்லைம்மா கரெக்டாக இப்போ காலையில் 1ஆம் தேதி போய் 1000 ரூபாய் கொடுக்கணும். சம்பளம் தான் கொடுக்க முடியுமா? சம்பளம் வாங்க 5000 ரூபாய் கொடுக்கணும். வந்து இப்போ பேலன்ஸ் மாதம் அப்படியே வச்சு அப்புறமா தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி யார் என்ன பண்ணப்பா.